உலகவாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூமா ஜெகன் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நிறையா ஆன்லைன்லேயே கிடைக்குது. பட் ஆனால் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சில இதெல்லாம் அது ரொம்ப சிம்பிளாக நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸில் போயிட்டு நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்துட்டு 1280 720 அதாவது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை கைன் மாஸ்டரில் நீங்கள் கைன் மாஸ்டரில் வீடியோ எடிட்டிங் பண்ணிங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் வச்சு நம்ம இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இது மட்டும் வந்துடும். ஸோ அதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் மேலே இருக்கும், இல்லை ஷேப்பில் போய்க்குங்க. ஷேப்ஸில் போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரேடியஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோக் கொடுக்குறனால ஸ்டோக் கொடுத்துக்கலாம். லைட்டாக பிளாக் ஸ்டோக் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்ஸில் கலர் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் சேமாக வரும். ஸோ அதனால் தெரியாது. ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு இது உங்கள் லோகோ அந்த இடத்துல வைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணுக்காக உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறது எப்படின்னா இந்த கீழே இன்ட்டு ப்ளஸ் டிக் இருக்கலாம், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு அந்த 2 சிம் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆகிரும். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு மட்டும் இதாகிடும். எரேஸ் கலர் கொடுத்துட்டு இது பேக்ரவுண்டில் கலர் போயிடுச்சு, அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒயிட்டு வந்துடும். திரும்ப இந்த இங்க் பில்லர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உள்ள அந்த ரவுண்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கட் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ இதில் போயிட்டு நீங்கள் டாலரன்ஸு ஸ்மூத் எட்ஜஸ்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டில் போயிட்டு எடிட் போய்க்குங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் மேக்ஸிமம் ரெட் கலர் வச்சுருக்கேன். எல்லாமே ரெட் கலர் தான் வச்சுருப்பாங்க. ரெட் கலர் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் லோகோ வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் லைட்டாக இந்த சைடில் கட் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் லோகோ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை போயிட்டு நீங்கள் நீங்கள் எதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ என்னோடய லோகோ வச்சு காட்டுறேன். இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா
பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் வந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வேறு உங்கள் நேம், சேனல் நேமு எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 3 டாட் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி PNG ஃபைலை ஃபார்மேட்டாக சேவ் பண்ணிக்க. கீழே அல்ட்ரான்னு கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து கைன் மாஸ்டரில் போயிட்டு எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இதில் நம்ம செட் பண்ணி காட்டுறேன். அதை இப்போ வந்து லேயரில் போய்க்குங்க. மீடியாவில் போயிட்டு நம்ம பிக்சல் லேபில் எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதை எடுத்துக்கங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குரோமா கீன்னு இருக்கும். அந்த குரோமா கீ போயிட்டு அந்த எனேபிள் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பேக்ரவுண்டு இது அடிக்குது. ஸோ திரும்ப அதை செலக்ட் பண்ணிவிட்டு குரோமா கீழே போயிட்டு லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போயும் உங்களுக்கு லைட்டாக இருந்துச்சுன்னா அதில் அந்த கலர்ஸ் வந்து போகிற வரைக்கும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பெல் பட்டன் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு லேயரில் போய்க்குங்க. லேயரில் போயிட்டு ஓவர் லேன் இருக்கும். அதில் வந்து கர்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் இதில் இருக்காது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரில் இருக்கும். இதோட ஸ்டோர் கைன் மாஸ்டர் ஸ்டோரில் இருக்கும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இதில் எது வேணுமோ அந்த பெல் பட்டன்னா பெல் பட்டனை இதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வச்சு பாருங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிட்டிங்கன்னா அந்த கை வந்து கீழேருந்து வர மாதிரி இருக்கும். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருது. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் உங்களுக்கு இதுக்காக பண்ணி காட்டுறேன். நீங்கள் பண்ணுறப்ப கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அந்த பெல் பட்டனை கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்னது பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இது மட்டும் இல்லை, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது மாதிரி லைக், ஷேரு அந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து காப்பிரைட்ஸ் வருங்கிற பிரச்சனையே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.